நன்றி. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பிலே இந்த அரசாங்கம் நடந்து கொள்ளும் விதம் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பிலே கடந்த முறை சம்பள நிர்ணய சபையால் நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகளும் மற்றும் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கும் இம்முறை சம்பள நிர்ணய சபையால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கும் பாரிய பரஸ்பர வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இம்முறை நடைமுறைப்படுத்த அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது தொழில் ஆணையாளரால் நேரடியாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. அதுவும் மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று தொழிலாளர்கள் தனது உரிமைகளுக்காக போராடி கொண்டு அல்லது அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுவதற்காக அவர்கள் செய்த தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நினைவு கூர்ந்து அதற்கான மேதின கூட்டத்தை நடத்தப்பட்ட போது மலையத்தில் நடைபெற்ற மேதின கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்களும் தொழில் அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டனர். இது மிகவும் ஒரு பாரபட்சமான ஒரு விடயமாகவும் அல்லது ஒரு கேள்விக்குறை விடயமாக நான் பார்க்க யாரை ஏமாற்றுவதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு விளம்பர அறிவிப்பாக நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த அரசாங்கத்திற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை 1700 அதிகரிக்க வேண்டும் என்ற உண்மையான கரிசனை இருந்திருந்தால் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலே 1700 வழங்க வேண்டும் என்று அறிவித்த மறுநாளே அல்லது ஒரு வாரத்திலே இந்த வர்த்தமானி அறிவித்தலை சம்பள நிர்ணய சபையால் அல்லது தொழில் ஆணையாளரால் அறிவித்திருக்க வேண்டும். ஏனெனில் ஜனாதிபதி அறிவித்த அடுத்த நாளே பெருந்தோட்ட கம்பெனிகள் இதனை வழங்க முடியாது என்று அறிவித்து விட்டனர். அப்படி இருக்கையிலே கடந்த 3-4 மாதங்களாக இழுத்தடிப்பு செய்து இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அந்த தேதிகளை மாற்றி அறிவித்து விட்டு மக்களை ஏமாற்றி விட்டு இறுதியிலே அந்த தொழிலாளர் தினத்தன்று இந்த அறிவிப்பு வெளியானதா என்ற ஒரு சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த சம்பள நிர்ணய சபை கடந்த முறையும் இந்த சம்பள நிர்ணய சபையால் இந்த 1000 ரூபாய் சம்பளம் அறிவிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து சுமார் 1 வருடத்துக்கு பிறகுதான் இந்த சம்பளம் கிடைக்கப்பட்டது. அதே போல இதே நிலைமை தான் இந்த 1700 நடக்குமா என்ற சந்தேகமும் மீண்டும் எழுந்துள்ளது. காரணம் வர்த்தமானி அறிவித்த வெளியான பின்னர் பெருந்தோட்ட கம்பெனிகள் தொழில் திணைக்களம் தங்களோடு ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக இந்த வர்த்தமானி அறிவித்தை வெளியிட்டிருப்பதாகவும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அவை இதனை பார்க்கும்போது அவர்கள் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடும் செயலையே அரசாங்கம் செய்வதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு நீதிமன்றம் செல்ல வழி வகுத்து விட்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வெறுமனே 1700 என்ற வர்த்தமானி அறிவித்தலை மட்டும் காட்டிவிட்டு ஏமாற்று நாடகத்தை அரங்கேற்றிருப்பது தெளிவாக தெரிகிறது. அது ஏனென்றால் ஒரு சரியான நடைமுறையை பின்பற்றாமல் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மேதின பிரகடனமாகவோ அல்லது ஒரு விளம்பரமாகவோ இதனை செய்திருப்பதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல எந்த காரணம் கொண்டும் இந்த 1700 கொடுக்க முடியாது என்று பெருந்தோட்ட கம்பெனிகள் மறுக்க முடியாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை இந்த 1700 அடுத்த 2 வருடத்துக்கு நடைமுறையில் இருக்கும். அது அப்படி இருக்கையில் அந்த அடுத்த 2 வருடத்திலே இது போதுமானதா என்ற ஒரு சந்தேகமும் நம்ம மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அது மட்டும் இல்லாமல் தற்போது சர்வதேச சந்தையிலே தேயிலையின் விலை அதிகரித்து இருக்கிறது. அதே போல இலங்கையின் தேயிலை ஏற்றுமதியும் உற்பத்தியும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே தேயிலை ஏற்றுமதியின் மூலமாக 104 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலவாணியை பெற்றோம். அதே போல 2024ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதத்திலே 127 மில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் வருமானமாக பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே எந்த காரணமும் கொண்டு இதனை வழங்க முடியாது என்று பெருந்தோட்ட கம்பெனிகள் கூற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் எதற்கு நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் பெருந்தோட்ட கம்பெனியை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கத்தால் எப்படி நாட்டை கட்டியெழுப்ப முடியும்? ஆகவே தன்னிச்சையாக செயல்படும் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எதிராக அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை பெற்றுக் கொடுப்பதற்கு இதயபூர்வமாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அப்படி இருக்க அது மட்டுமல்லாமல் இந்த சம்பள உயர்வு விடயத்திலே அரசாங்கம் அடுத்ததாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நிச்சயமாக இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதே போல நமது சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தலைமையில் அமையவுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணி அரசாங்கத்தின் ஊடாக இந்த பெருந்தோட்ட மக்களின் சம்பள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்குவோம் என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம். அது மட்டுமல்ல அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தனியான ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும் என்பதையும் நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே இந்த 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்றால் அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்குவது மட்டும்தான் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இந்த பெருந்தோட்ட
தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு நாங்கள் முன்வைத்த அதாவது அது மட்டுமல்லாமல் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதையும் இந்த அரசாங்கமும் அங்கம் வகிக்கிறவரும் இந்த தம்பையின் ஊடாக தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்னா 2 வருடத்துக்கு முறை இந்த பிரச்சனை இழுத்தரப்பு செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இப்போதாவது இந்த மாறி மாறி பொய்களை கூறி நாடகங்களை அரங்கேற்றாமல் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன். ஆகவே மேலும் சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று இந்த அரசாங்கத்தால் மலையகத்திலே திரையிடப்பட்ட படம் படு தோல்வி அடைந்து மக்களுக்கு ஏமாற்றம் தந்துள்ளது. ஆகவே 2 வருடங்களுக்கு ஒருமுறை இந்த மலையத்திலே பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பந்தமான இந்த திரைப்படம் வெளியிடப்படும். ஆகவே இந்த 2024ஆம் ஆண்டும் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது மக்களுக்கு ஏமாற்றம் தந்துள்ளது. ஆகையால் மக்களுக்கு ஏமாற்றம் அளித்து ரசிகர்களை ஏமாற்றி மக்களால் நிராகரிக்கப்பட்டு படுதோல்வி அடைந்த இந்த திரைப்படம், ஆனால் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் பாரிய லாபம் ஈட்டி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் 1700 ரூபாய் வர்த்தமானி வெளியீடு திரைப்படமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதோடு இது அனைத்துக்கும் தீர்வு கட்ட வேண்டும் என்றால் 2 வருடத்துக்கு ஒரு முறை இது அரங்கேற்றும் இந்த நாடகத்துக்கு முடிவு கட்ட வேண்டும். கம்பெனிகளும் அரசாங்கமும் சேர்ந்து இந்த மக்களை ஏமாற்றும் இந்த சதி திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது இது அனைத்துக்கும் ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, ஒரே வழி. அது மட்டுமில்லாமல் தீர்வு என்னவென்றால் பெருந்தோட்ட தொழிலாளர் மட்டும்தான். அது ආමුදු සංගමයට සාකච්ඡා කරන්නේ. සාකච්ඡා කරලා ඒගොල්ලන් කියපු කොන්දේසියට ඔයගොල්ලෝ එකතු වෙලා තියෙනවා. නැත්නම් ඒක කන්සිඩර් කරනවා කියලා තියෙනවා. මම කියන්නේ මම මොකටද කියන්නේ ඒගොල්ලන් ඇවිල්ලා මේ වත්තේ අයිතිකාරයෝ නෙවෙයි. හරිද? ඒගොල්ලන් ඒක තමයි. ඒගොල්ලන්ට අවශ්‍ය විදියට නටන්න බෑ. හරිද? ඒගොල්ලන් කියන විදියට කොන්දේසිය එකතු වෙන්න බෑ කියලා තමයි මම අපි කියන්නේ. order please. සභාවේ කටයුතු අවසන් කරන්න කාලය ලබා දෙනවද? කතා කරන්න. ඉගන්නේ මම මේ දොස් කියනව නෙවෙයි. මම කියන්නේ මේ ගැසට් එක ගාපු විදිය වැරදි කියලා තමයි අපි කියන්නේ. හරි අනිවාර්යයෙන්ම ඒගොල්ලෝ නඩුවට ගිහිලා අවුරුදු 2ක් 3ක් මේක අදිනවා. ඒකයි. මම ඔබතුමාගේ අහන්න කැමති මේ 1700 ඇතිද කියලා වා කියන්නේ. දැන් තියෙන තත්ත්වයට 1700 ඇතිද? ගරු ඇමතුමා